இப்போது என்ன எடுத்துக்கங்க, நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன், இந்த ஃபீல்டில் நம்ம வர முடியுமா, ஜெயிக்க முடியுமான்னு. இந்த இவ்வளோ பெரிய ஒரு கடலில் நீந்தி நம்ம கரை சேர முடியுமான்னு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பாவோட புள்ள தானே, எனக்கும் கொஞ்சமாவது ஒரு வெறி இருக்காதா? என்ன அவர் கொஞ்சம் ஓப்பனாக தாட்டு பூட்டுன்னு பேசுவார், நம்ம கொஞ்சம் அமைதியாக காட்டுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கும் இந்த ஃபீல்டில் பல தோல்விகள், பல அவமானங்கள், பல கேலிகள், பல கிண்டல்கள், பல தடைகள், அந்த மாதிரி நேரத்துலலாம் நான் துவண்டு போகாமல் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா எனக்கு சின்னதாக ஒரு புள்ளி போட்டு கொடுத்தாரு. உங்கள் ஆதரவோட அந்த புள்ளியை ஒரு அழகான ஒரு கோலமாக மாற்றி கொடுத்தேன். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம், ஓடும் போது தடுக்கி கீழே விழுறது சகஜம்தான். ஆனால் தடுக்கி விழுந்த இடத்துல அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. எந்திரிச்சு நின்று முன்ன விட அதிகமாக ஓடணும், வேகமாக. நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இது நான் உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்காக தான் சொல்கிறேன். எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிரமம், கேலிகள், கிண்டல்கள், அவமானங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி. அது ஒரு தாரக மந்திரமாக நினச்சி நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க. எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் பாடின ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. இப்போ இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், உன் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இது வெறும் பாடல் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம்.